சஞ்சய் மீடியாவுக்காக உங்கள் சஞ்சய். நம்ம போன வருஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிஷ்வாஷ் லிக்விட் மேக்கிங் அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற வகையில் இந்த வீடியோ வந்து இருக்கும். இப்போ வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே சொல்கிற சில நுணுக்கமான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் அதை பார்க்காம பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வர மாதிரி வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்ம வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விடுக்கு வந்து நிறையா ஃபார்முலா இருக்குது. இந்த நம்ம ஆன்லைனில் எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து நிறைய ஃபார்முலா இருக்குது. இதில் கொடுத்துருக்க சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபாரினில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டுட்டோரியல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கூட இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அது வந்து கிளாரிஃபை ஆகும். SLES 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் இப்போது 1 கிலோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 kgக்கு வந்து 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதாவது 20% எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அதை 20% வச்சு கேல்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்து வந்து சிட்ரிக் ஆசிட். இது வந்து 2.5%, 25 கிராம் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஆர்பி சோடா. இது வந்து நீங்கள் 5% எடுத்துக்கணும். நாங்கள் இப்போ வந்து 50 கிராம் எடுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. இது வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் சால்ட்டில் வந்து சில சால்ட்டில் அயோடின் வந்து இருக்கும். இதுக்கு வந்து அயோடின் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. இது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ரியாக மாறிடும். நீங்கள் வாங்கும் போதே அயோடின் கண்டென்ட் இல்லாத மாதிரி உப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து நம்ம இப்போ 50 கிராம் எடுத்துருக்குறோம். அதாவது 5%. அடுத்து 67.5% வந்து RO வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 675 கிராம் வாட்டர் எடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்து மினரல் சால்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். இந்த மாதிரி மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரி டிசால்வ் சால்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட டிஷ்வாஷ்னோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எடுக்கிறதே வந்து RO வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் அண்டு பர்ஃப்யூம். இதுக்கு நீங்கள் எடுக்கிறது மெயினாக ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் ரா மெட்டீரியலோடைய குவான்டிட்டி எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன குவான்டிட்டி மாற்றி மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணாலுமே நீங்கள் பர்சன்டேஜில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுங்கிறதுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 கிலோ ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் SLES 20% எடுக்கணும். 20% எடுக்கிறப்போ நீங்கள் வந்து 10 கிலோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 100 கிலோவுக்கு எடுத்தாலும் இந்த 20% வச்சு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து இந்த குவான்டிட்டி எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரில் 2.5% சிட்ரிக் ஆசிட் போடுறோம். இப்போ வந்து 25 கிராம் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். இது நீங்கள் போடும்போதே ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்பி சோடா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்போ இது அப்படியே பொங்கி வரும். அப்படி பொங்கி வரப்போ நீங்கள் சின்ன பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடும். ஸோ வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஆர்பி சோடாவே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 5% எடுத்திருக்கோம். அதாவது வந்து நாங்கள் 50 கிராம் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து 5% உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வெயிட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி பொங்கி வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கும் போதே பெரிய கண்டெய்னர் எடுத்து கலக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வியூவர் வந்து கேட்டிருக்கிறாரு, pH எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு.
இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது சிட்ரிக் ஆசிடையும் ஆர்பி சோடாவையும் தண்ணியில் வந்து ஆட் பண்ணுவீங்க. இந்த ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்க அளவே போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் pH வந்து வந்துடும். இதே நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்து ஏதாவது மெஷர்மெண்ட்க்கு இது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு pH மாறும். அப்படி மாறுறப்போ உங்களுக்கு ஆசிட் pH வந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஆர்பி சோடா கொஞ்சம் ஆட் பண்ணி நியூட்ரல் வர வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு அல்கலி pH வந்ததுன்னா சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நியூட்ரல் pH வந்து வரணும். அது வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி என்ன pH வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நியூட்ரல் pH வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம SLES 20% ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 1 கிலோ பண்ணுறதுனால 200 கிராம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபைனல் வெயிட்டு தகுந்த மாதிரி 20% எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்குங்க. அப்படியே ஊற்றிட்டு கலந்துகிட்டே ஊற்றுங்க. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து இந்த ஜெல் ஃபார்மேஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெல் ஃபார்மேஷன் ஆச்சு. நீங்கள் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜெல் ஃபார்மேஷன் கிடைக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு இதோட எக்ஸ்பைரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதில் நம்ம ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து 4 to 6 months தான் தாங்கும். இதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து அப்படியே குறைச்சிரும். இது வந்து 4 to 6 months தான் தாங்கும். இப்போ வந்து ஒரு வியூவர் வந்து கேட்டிருக்கிறாரு நம்ம இந்த சோடியம் குளோரைடுக்கு பதிலாக நம்ம இந்த சோடியம் சல்ஃபேட் வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதில் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து சரியாக இருக்காது. நீங்கள் வந்து அதை பிஸ்னஸ்க்குன்னு பண்ணும்போது அதனோட அப்பியரன்ஸ் சரியாக இல்லைன்னா வாங்குறப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க, இது என்ன இப்படி இருக்குதுன்னு யோசிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் விட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆடை மாதிரி படிஞ்சு அது பார்க்குறக்கே ஒரு அப்பியரன்ஸே சரி இருக்காது. சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணுறதுனால இது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து pH செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம செக் பண்ணுறப்போ ஒரு 7 to 8 அதுக்கு மிட் ரேஞ்சில் இருந்தது. இப்போ நம்ம சால்ட்டு போட்டதுக்கப்புறம் pH எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் pH இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறப்போ இது வந்து இதனோட எக்ஸ்பைரி வந்து 1 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சிலது வந்து சோடியம் பென்சோயேட், EDTA, ஃபார்மால்டிஹைட் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார்மால்டிஹைட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து அது வந்து சில கண்ட்ரிலெலாம் அது வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நாங்கள் வந்து இது வரைக்குமே இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கல. ஏன்னா இது வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து அதை நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி ஒன்றும் மாறலைன்னா இது வந்து நீங்கள் பல்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணுன்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பல்காக பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன அமௌண்ட்டில் எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து பல்காக ரெடி பண்ணிட்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன அமௌண்ட்டில் எடுத்து ஸ்மால் குவான்டிட்டி ரெடி பண்ணி பார்த்து அதில் வந்து ஓகேவாச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து பல்காக பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் இதை வந்து எக்ஸ்பைரி அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லோ கலரு, ஃபுட் கலர். இது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு ஷேடு டெப்த் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம்.
நாள் விட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கங்காட்டியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திக் ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம அந்த வீடியோவுக்கு வந்து மேஜரான கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து நல்லா கலக்கும் போது கெட்டியாக இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி லூஸ் ஆகிடுது அப்படிங்கிற கமெண்ட்டு தான் இது வந்து மேஜராக வந்த கமெண்ட்டு. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, அது வந்து மேக்ஸிமம் இந்த பர்ஃப்யூம்னால தான் இருக்கும். இந்த நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஆயில் பேஸ்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது இது வந்து லூஸ் ஆகிடுது. இந்த வாட்டர் பேஸ்டு பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறப்போ அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகுது. இது வந்து நம்ம அந்த பர்ஃப்யூம் வந்து ஒவ்வொரு பிராண்ட் வந்து ஒவ்வொரு ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது என்னென்னு நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் கலக்கி வச்சதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த பர்ஃப்யூம் வந்து லைட்டாக ஆட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து லூஸ் ஆச்சுன்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை லூஸ் ஆகலைன்னா நீங்கள் அதே பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் நீங்கள் அந்த மேஜர் அந்த பல்கான குவான்டிட்டியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் சாம்பிள் எடுத்து அதில் ஆட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பர்ஃப்யூம் எடுத்துருக்குறோம். இந்த பர்ஃப்யூம் வந்து நம்ம இந்த டிஷ்வாஷ் லிக்விடுக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கிலோ ட்ரை பண்ணியிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சாம்பிள் எடுத்து அதில் இப்போ நம்ம இந்த பர்ஃப்யூம் ஆட் பண்ணி பார்க்கலாம். லூஸ் ஆகுதா இல்லை அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. காரணத்தை சொல்லு. இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ண பர்ஃப்யூம் வந்து நம்ம இந்த டிஷ்வாஷ் லிக்விடுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விடுக்கு வந்து இது செட் ஆகலை. ஸோ நம்ம வேறு ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி இது வந்து செட் ஆகுதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. இதுவே இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி ஒழுகுது. கலரிங் ஆப்ஷன் விளக்கு எல்லாம் அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் விளக்கு. இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கலருமே கொஞ்சம் ஷேட் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து லெமன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த லெமன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஆயில் வந்து இதுக்கு செட் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியாக இருக்குது, ரொம்பவுமே லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இது பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு இருக்குது. இதில் அந்த கெட்டித்தன்மை வந்து இல்லை. இதை நம்ம ஊற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணி மாதிரி ஒழுகுது. அதே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒழுகுறது பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மையோட ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. மைக்கு கீழே வச்சு பேசிகிட்டு இருக்குது. பரவாயில்ல, வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி பண்ணுறது, அது பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் வரும், அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து இந்த செய்யும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பர்ஃப்யூம். நீங்கள் செய்கிற அந்த டிஷ்வாஷ் லிக்விடுக்கு சூட்டபுளான ஒரு பர்ஃப்யூம் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பல்காக பண்ணும்போது அதிலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து அதில் பர்ஃப்யூம் ஆட் பண்ணி ஒன்றுமே ஒரு டிஃபெக்ட் ஏற்படலைன்னா மட்டும் அந்த பர்ஃப்யூம் வந்து அந்த பல்க் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு வாட்டர் பேஸ்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க எங்கள் சஞ்சய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.